அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு தினங்கள் 3 உள்ளன. அவைகளை பற்றி பார்ப்போம். சர்வதேச இளைஞர்கள் தினம் 1, 2வது தேசிய நூலக தினம், 3வது உலக யானைகள் தினம். சர்வதேச இளைஞர்கள் தினம் 1999ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானிக்கப்பட்டு 2000 இன்று வரை 26 வருடங்களாக சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு நாடு வளம் பெறுவதற்கு இளைஞர்களின் அமைதி மற்றும் அவர்களுடைய வளர்ச்சி தேவைப்படுகிறது. அவர்களுடைய பங்களிப்பு இருந்தால்தான் அவர்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு நமது நாட்டின், அதாவது ஒவ்வொரு நாட்டின் வளர்ச்சியும் அமையும். அந்த அளவிற்கு அவர்களுடைய அந்த திறன்களை வளர்த்து அவர்களுடைய வாழ்க்கையில் மேம்பட்டு நல்ல ஒரு சூழ்நிலையில் அமைதியான சிறப்பான வளர்ச்சியை அடைய வேண்டும். அவர்களுக்கு தகுந்த அவர்களுக்கேற்ற அறிவுரைகளை கொடுத்து அதை ஏற்படுத்துவதுதான் இந்நாளின் நோக்கமாகும். அந்த அளவிற்கு சர்வதேச இளைஞர்கள் உடைய வளம் மிகவும் சிறந்ததாகும். அடுத்ததாக தேசிய நூலக தினம். அமிர்த அரங்கநாதன் என்பவருடைய பிறந்த நாள், அவர்தான் நூலகத்தின் தந்தை. பிறந்த நாளை ஒட்டி இத்தினம் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த நாள் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி அவ்வாறு நூலகம், ஒரு நூலகம்தான் ஒவ்வொரு மனிதர்களையும் நல்வழிப்படுத்தும். நூலக படிப்பு ஒவ்வொரு நாளும் குறைந்து ஒரு 10 நிமிடமாவது ஏதேனும் ஒரு புத்தகத்தை வாசிப்பதால் நமக்கு அது சார்ந்த அறிவுகள் கிடைக்கிறது. ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நடத்தை சார்ந்த சிறந்த எண்ணங்களும் நூலகத்தில் தான் உள்ளன. எவ்வளவு நூல்கள் படிப்பதை அதுவே நமக்கு ஒரு பயங்கர நிறைய அறிவுகளை கொடுக்கும். அது என்ன என்று தெரிந்து அதன்படி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். அந்த அளவிற்கு நூலகம் மிகவும் முக்கியமானது. அடுத்ததாக உலக யானைகள் தினம். யானைகள் இன்று அரிய வகை விலங்குகளாக காணப்படுகிறது. யானைகளின் செயல்பாட்டால் காடு வளம் பெறும், அதனால் மழை அதிகமாக கிடைக்கும். அந்த அளவிற்கு ஒரு செழிப்பான நமது நாட்டின் அமைதியையும் நமது நாட்டிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த இனமாகவும் அமையும். எந்த வழியில், எந்த நேரத்தில், எந்த ஒரு சிறப்பில் இந்த தான் சிறப்புகள் அமைந்துள்ளன. இந்த தினங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்தாக அமையும் என்று இந்த தினத்தை அன்றி கூறி கொண்டிருக்கிறேன்.